வெற்றி தோல்வி என்பது ஒரு விஷயம். அதாவுல்லாவை பொறுத்தவரையில் இன்றிருக்கின்ற கோமாளிகள் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை. அதாவுல்லா நீண்ட காலம் பல பதவிகளை வகுத்து சட்டங்கள் இயற்றி இலங்கை சிறுபான்மை மக்களினுடைய வரலாற்றில் எந்த விடயமாக இருந்தாலும் மக்களினுடைய இனத்தீர்வு அல்லது காணி பிரச்சினை அல்லது கொரோனா பிரச்சினை அல்லது பொருளாதாரம் அல்லது எல்லை பிரச்சினை அல்லது நிர்வாக பிரச்சினை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முறையான தீர்வுகளை சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரே ஒரு கட்சி நாம் மாத்திரம்தான். சிங்களவர்களுக்கு, தமிழர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கல்முனையின் பிரச்சினை தீர்வதாக இருந்தால் எல்லோருக்கும் தீர்ப்பதற்கான வழி அதாவுல்லா கூறியதுதான். எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற வழி. யாரும் வாய் திறக்க மாட்டார்கள் அதாவுல்லா தொடர்பாக பேசினால். இன்று மௌலானா அவர்கள் சொன்னார்கள், கொரோனா தொடர்பான சட்ட பிரச்சனையை பாராளுமன்றம் அனுப்பிய பிரதிநிதிகள் சட்டம் இயற்றுகின்ற சபையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அதாவுல்லா தான் இந்த நாட்டிலே முதலாவதாக பாராளுமன்றத்தில் செய்து காட்டியவர்கள். சீல கட்டலாம் எல்லாரும். அதுபோன்றுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவருடைய அத்தனை தோல்விகளிலும் நாங்கள் இருந்திருக்கிறோம். அதாவுல்லா இருந்தேன். காரணம், அன்று முஸ்லிம் காங்கிரஸ் நமது கட்சி, நாம் வளர்த்த கட்சி. அந்த கட்சியை அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எங்களுக்கு எதிராக அன்று பல ஒப்பந்தங்களை வெளிநாடுகளுடன் சேர்ந்து செய்த பொழுது அதற்காகவே அக்கரைப்பற்று மக்களும் இந்த மாவட்டத்தின் மக்களும் வாக்களித்து என்னை அனுப்பி ஒரு வருடத்துள் அதனையும் பொருட்படுத்தாது ரணிலுடைய அரசாங்கத்தை கலக்க வைத்து ஒரு வருடத்தில் மீண்டும் இன்னொரு தேர்தலுக்கு வந்தவர்கள் நாங்கள். இந்த பள்ளியடியிலே வந்து இறங்கியவர்கள். சிந்தித்து பார்த்தால் வரலாறுகளிலே நிறைய தெளிவுகள் இருக்கிறது. அப்படி பல தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்கனை மறக்கவும் முடியாது. ஆனாலும் அவைக்குள் ஒரு புறம் போனாலும் இந்த நாட்டில் கடந்த அந்த பொருளாதார பிரச்சனையின் பொழுது இந்த மக்களை மூச்சு விடுவதற்கு காரணமாக்கியது ரணில் விக்ரமசிங்க. நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், நாடு முதன்மையானது என்பதற்காக அவருக்கு வாக்களிக்க வைத்தோம். வெற்றி தோல்வி வேறு விடயம். அவருக்கு வாக்களிக்கின்ற பொழுது வெறும் கையோடு நாங்கள் வாக்களிக்கவில்லை. நீண்ட காலமாக இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகம், முஸ்லிம்கள், தமிழர்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இலகுவாக நாங்கள் விடைகளை முன்வைத்தோம். அதுதான் நீர்ப்பூங்கா பிரகடனம். அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். மௌலானா சொன்னார். ஆகவே அப்படியான ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு வாக்களிக்க சொன்னோம். அவர் தோற்கலாம். நாம் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. வேறு யாரும் இங்கு ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. யாரோ ஒரு சிங்கள சகோதரன் ஜனாதிபதியாக வருவான். நாம் நமக்குரிய அரசியல் அதிகாரங்களை கையிலே வைத்துக் கொண்டால் முறையாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று நாங்கள் அந்த தேர்தலிலே பாடுபட்டோம். அவர் தோற்றுவிட்டார். அவர் தோற்கின்ற பொழுதும் நாங்கள் சொன்னோம், அனுர குமார திசாநாயக்கா வென்றால் மக்கள் பாவம், நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்பதைத்தான் நாங்கள் சொன்னோம். நாடு தோற்று போனது என்பதை சொன்னோம்.
என்ன அடிப்படையில்? உங்களுடைய தலைமகன், நீங்கள் வளர்த்த அந்த தலைமகன் தலைவர் என்றால், அவரில் நம்பிக்கை வைத்தால் அவர் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அனுரகுமார திசாநாயக்காவை எனக்கு தெரியாதா? அவரோடு அமைச்சிலே இருந்து, எதிர்கட்சியிலே இருந்து எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்கும். ஆனாலும் நாட்டினுடைய நன்மை கருதித்தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு போட சொன்னோம். இதே போன்ற ஒரு காலம் நாங்கள் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது மைத்திரியின் பின்னால் மக்கள் போனார்கள், நாடு வீழ்ந்தது. அந்த காலத்தில் தான் நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை வந்தது. இந்த பாஸ்கி இரிதா எல்லாமே அந்த காலத்தில் தான் வந்தது. ஆகவே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நாங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. இன்றைக்கு நாட்டு மக்கள் சிந்திக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்திருக்க வேண்டும் என்று. டாக்டர் உதுமால் லப்பை சொன்னதை போன்று இந்த சஜித் பிரேமதாசா அவர் சின்ன பிள்ளை என்பதை அந்த தேர்தலிலே காட்டிவிட்டார். இப்பொழுது சேர்வதை விட அன்று சேர்ந்திருந்தால் சஜித் பிரேமதாசா இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமர், அடுத்த ஜனாதிபதி என்று ஆகியிருக்கும். அரசியலிலே பூஜ்யம். நமது சிறுபான்மை கட்சிகளும் அவர்களுக்கு காத்தடித்தார்கள். இந்த சூழ்நிலையில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அடுத்த கட்டம் இந்த நாட்டுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று. நிறைய சொன்னோம். ஜனாதிபதி தேர்தலில் சொன்னோம், பாராளுமன்ற தேர்தலில் இங்க எனக்கு பெருசாக பேச கிடைக்காவிட்டாலும் நம்மவர்கள் நிறைய சொன்னார்கள். பாருங்கள், அம்பாறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள். அதே போன்று திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், வடகிழக்குக்கு வெளியே இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லோரும் ஏவிபி காரர்களுக்கு வாக்கு போட்டார்கள். எதற்காக போட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. வடகிழக்குக்கு வெளியிலே வாழுகின்ற, தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற சில ஊடகங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் சொன்னார்கள், ரவுஃப் ஹக்கீமோடும் ரிஷாடோடும் கொண்ட கோபத்தில் தான் நாங்கள் அவர்களுக்கு இப்படி செய்தோம். அது இப்படியா செய்கிற, யாருக்கு வாக்கு போடுவது என்று தெரியாமல் மொத்தமான நாட்டின் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லோரும் இப்பொழுது தலையிலே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாது. பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, நிர்வாகத்தை பற்றி தெரியாது, பேசுவதற்கு தெரியாது. அரிசி தட்டுப்பாட்டிற்கு செல்லப்பிராணிகள் அரிசி திங்கிறது என்று சொல்றார். கோழிக்கு என்ன டிப்பி டிப்பா கொடுக்கிற? என்ன கேஸ்ராவா இது? ஆகவே அதுவும் தெரியாது. பொத்தான் பூட்டையும் தெரியாது, கூட்டம் நடத்த தெரியாது. ஆகவே இந்த கேஸ் மணிகீறு திரிஞ்ச சும்மா நேத்து முதனாத்தைய பிள்ளைகள் ரோட்டு வழியே பாவம் தானே. அவர்களுடைய பிரச்சனை அதாவுள் அதவுக்கணும். அவங்க அப்படித்தான் சந்திலிருந்து காட்சிக்கு திறதானே பரம்பரை. ஒன்றும் தெரியாது, ஒன்றும் செய்வதில்லை. அந்த கூட்டம் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது பாராளுமன்றத்திலே ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், முஸ்லீம்கள் எங்களுக்கு தான் வாக்கு போட்டிருக்காங்க, நாங்க முஸ்லீம் ஆக்கள்ல பிரதிநிதிகள். தம்பி நீங்க யாரண்டு கேட்காங்க ரவுஃப் ஹக்கீம் கிட்ட. பர்தா போட வேண்டித்தான் வரும். தனி முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சியிலிருந்து நுவாவை அஷ்ரப் உருவாக்கி எல்லா மக்களுக்குமாக
வேலை செய்ய எடுத்த அந்த முயற்சிகளை சுயநலங்களுக்காக முஸ்லிம் காங்கிரஸ் என்று கையிலே எடுத்திருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தில் 3 எம்பிக்களை நாங்கள் பெற்றோம். நானும் அன்வர் இஸ்மாயிலும் அரீஸும். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே பெற்றோம். அவைகளை தக்க வைத்துக் கொண்டதற்கு அவர்களுக்கு முடியாமல் போய்விட்டது. அவர்களை பற்றி பேசுவது என்னுடைய நோக்கம் அல்ல. இன்றைக்கு நாங்கள்தான் முஸ்லிம்களின் பிரதிநிதிகள், தலைவர்கள் என்று யாரோ சிலர் கோமாளிகள் பாராளுமன்றத்திலே கதைக்க கேட்டுக்கொண்டிருப்பதற்கு அல்லாஹ் நம்மை அனுப்பவில்லை. என்னுடைய உடன்பிறப்புகளே, தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் ஒவ்வொரு முறையும் நடைபெறுகின்ற பொழுது டாக்டர் உதுமால்லபே அவர்கள் சொன்னதை போன்று நாங்கள் எங்களுக்கு ஒரு தனி தேர்தல் மாவட்டம் வேண்டும் என்பது கடந்த தேர்தலிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்த பொழுது இந்த 3 மாவட்டங்களுக்கும் டிசிசியினுடைய தலைவராக இருந்த பொழுது அம்பாறை டிசிசியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு யோசனையை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், அம்பாறையினுடைய பெயரை திகாமடுள்ள என்று மாற்றுவோமே என்று சொன்னார். நான் அப்பொழுது விவாதித்தேன். நான் நினைக்கிறேன் இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் எல்லோருக்கும் அது தெரியும். அம்பாறையினுடைய பெயரை மாற்றுவது நீங்கள் நினைத்தமாறு மாற்ற முடியாது. அதனை சிந்தித்து ஆலோசித்து பலரோடு சேர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதற்காக சொன்னோம் என்றால், திகாமடுள்ள என்கின்ற ஒரு தேர்தல் தொகுதி அம்பாறையில் இருப்பதை போன்று கரையோர பிரதேசங்களுக்கும் ஒரு தேர்தல் மாவட்டம் வேண்டும் என்பதுதான். மக்களை உஷார்படுத்துவதற்காக ரவுபக்கி மன்ற கரையோர கச்சேரியை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் சொன்னோம், தேர்தல் மாவட்டம் நமக்கு வேண்டும். நாம் 3 தொகுதிகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள். திகாமடுள்ளை பிரதேசத்திலே எத்தனை தொகுதி எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய மக்களினுடைய பிரதித்துவங்கள் இலகுவாக கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இதே பிரச்சனைகள் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக பாருங்கள். 80,000க்கு மேற்பட்ட வாக்குகள் அளித்து முஸ்லிம்கள் 80,000 வாக்குகளை ஒரு கட்சிக்கு அளித்தால் நிச்சயமாக 3 ஆசனங்களும் எங்கோ போனஸ் ஆசனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பொழுது 4 ஆசனங்களை அம்பாறையிலே இருக்கின்ற சகோதரர்களுக்கு வழங்குவதற்கு நமது வாக்குகளை கொண்டு போய் கொடுத்தார்கள். இது புதிதாக படித்த பாடம் அல்ல. தலைவர் அஷ்டப் அவர்கள் அன்று வந்து நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம், அந்த கட்சிகளிலே வீசிக்கொண்டிருந்த விடயத்தை இன்றைக்கும் பேச வேண்டி வருகிறது. மௌலானா ஒரு கோணத்தில், இன்னும் ஒரு கோணத்தில் அதே வரலாறு இன்னமும் இருக்கிறது. நம்மை அஷ்ரப் பேசிய வரலாறு அன்று மக்களுக்கு தெரிந்து அவர்கள் நடந்து கொண்டார்கள், இன்றைக்கு தவறு விடுகிறார்கள். அதே வரலாறு. அதே போன்றுதான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை வெல்ல வைத்து மாற்றம் என்று விட்டு இந்த ஊர் மக்களும் சேர்ந்து, மாவட்டத்தினுடைய மக்களும் சேர்ந்து அத்தாவுல்லாவை தேவையில்லை என்று சொன்னார்கள். பிறகு உணர்ந்தார்கள். அதே வரலாறு. இந்த வரிசையிலேயே சொன்னால் அக்கரைப்பற்றுக்கு விசேடமாக சொல்லலாம். லோட்டஸ் பகடி கதைக்கின்றவர் மரணித்து விட்டார். அக்கரைப்பற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த ஊர் மக்கள் ஏமாளிகள். யாரோ ஒருதன் பெரிய வள்ளியில வந்திருந்து முட்டியோண்ட கட்டி மேல சீலையை கட்டி போட்டு, ஒரு தங்க பவுன் போட்டேன்டா, நாளைக்கு உங்களுக்கு 2 தங்க பவுன் தருவேன் என்று சொன்னானாம்.
ஊரில் உள்ள எல்லா நகைகளையும் கொண்டு போய் ஆள் தெரியாமல் கொண்டு போய் முட்டிக்குள் போட்டார்களாம். காலையில் அவன் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விட்டானாம். இப்படி கொண்ட ஊரவர்கள் என்று நம்முடொருவர் பகடி சொன்னார். அதே போன்று 2-12 மாகாண சபையில் வாக்கு போடுகிறார்கள், இப்படித்தான் இந்த ஊரார்கள் என்று அவர் சொன்னார். அதே போன்றுதான் ஒரு காலத்தில் இந்த மொத்தமான ஊரும், அது எல்லா ஊர்களும் தான் பள்ளிவாசல்களிலே சேர்ந்து நமக்கான பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்று ஊர் கூடி அதிகாரியை கொண்டு அறிவிக்கின்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் தான் 72 வாக்கால் மஜீத் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஸ்வீட் மஜீத். அக்கரைப்பட்டில் மௌலானா அவர்களுக்கும் தெரியும். ஸ்வீட் மஜீதிற்கு பிறகு தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அது நான் தான். பல முறை மற்ற எல்லோரும் தேசிய பட்டியலிலும் அதிலும் இதிலும் வந்திருந்தார்கள். கடந்த தேர்தலின் பொழுது ஒரு மேடையிலே இந்த ஆட்டுக்குட்டி பாட்டை பாடினேன். அது பாட்டு பாடுவதற்காக அல்ல. 72ஆல் தோற்று கவலைப்பட்டு தோற்கடித்தவர்களை ஊரால் விலக்கிய வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே கரையான்களை போன்று நீங்கள் அழிக்கக்கூடாது. 10 மணிக்கிடையில் பேசி முடிக்கவும் வேண்டும். அக்கரைப்பற்று மக்கள் புத்தி உள்ளவர்கள் தான் என்பதற்காக ஆட்டுக்குட்டி பாட்டை படித்தேன். அதுதான் நடந்திருக்கிறது. எதனை சொன்னேனோ அது நடந்திருக்கிறது. அதே வரலாறு 72, 88 நம்பர் எல்லாம் அதான். ஆகவே இவற்றை, இந்த வரலாறுகளை நம்மவர்கள் படித்துக் கொண்டால், தெரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை இருக்காது. ஒவ்வொரு முறையும் வீணாக தோற்று எழும்புகிறோம், ஒவ்வொரு முறையும் ஏமாற்றப்படுகிறோம். அது வரலாறாக இருக்கக்கூடாது. நாம் இந்த பிராந்தியம் நிமிர்ந்து நின்று மக்களை வழிகாட்டியவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தேர்தல் மாவட்டத்தை பற்றி நான் சொன்னேன். இந்த 80,000 வாக்குகளை கொடுத்து சம்மாந்துறையில் வாரியினுடைய மகன் வருவதற்கு அவனுக்கு வாக்குகளும் இருந்தது. ஆனால் சதிவலை எப்படி பின்னப்பட்டதென்றால், ஒரு முஸ்லீமும் வரக்கூடாது என்பதற்காக யார் அம்பாறையிலே இருக்கின்றவருக்கு மனாப்பை போடவில்லையோ அவர்களையும், மாலுமாவையில் இருக்கின்ற அவர்களையும் தோற்கடித்து, இங்கே கேட்டாக்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு வாக்கெடுத்து கொடுக்க வந்தாக்கள். பாப்பாமாரும் போட்டா தானே பிள்ளைகளும் அப்படி இருக்கும். பாப்பாமாரும் ஆட்டுக்குட்டியில் இருந்தாக்களே, அசல் மாறாவை சந்தையிலிருந்து கைத்து கொண்டு திரிகின்றவர்கள். எப்பொழுது யாருக்கு, எந்த எம்பிக்கு வாக்கு போட்டவர்கள் இவர்கள் இந்த ஊருக்காக. இந்த முறையும் கருவிலே வந்தவர்கள் அதே தொழிலை செய்தார்கள். 80,000 வாக்குகளை கொடுத்து யாருமே இல்லை. ஆகவே பாரிய சதிவலை பின்னப்பட்டு கச்சேரியிலே குளறுபடிகள் நடந்தது பெரும் திட்டங்களோடு. அதனால் தான் அதற்கு கிஃப்டா, அதனை அவர்களுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டதற்காக ஆதம்பாவாக்கும் கொடுத்திருக்காங்க. சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அந்த தொகுதி மக்களுக்கு, அந்த சாய்ந்த மருது மக்களுக்கும் ஏதாவது நடக்கும்ல. சும்மா வந்து அதையும் இதையும் அண்ணாந்து பார்த்தா கழுத்துக்க பிடிச்சிடும். அண்ணாந்து பார்க்கறதுக்கும் ஒரு அளவிரி.
ஒரு லெவல் இருக்குது. சும்மா அண்ணாந்துக்கு போகக்குள்ள எக்ஸிடென்ட் பாடுபாட்டு. இதம் தெரியாதவர்கள், வரலாறு தெரியாதவர்கள், சுயநல போக்குடையவர்கள், கருவிலே இவ்வாறான கெடுதல் புத்திகளை உடையவர்கள் சும்மா ஆக்களை சாட்சிக்கு திரிஞ்சோடு கதிரைக்கு சண்டை, மேலுக்கு நீ அண்ணானா, இவ்வளவுதான். ஆகவே நாம் தோற்கடிக்கப்பட்டோம். ஆகவேதான் பாராளுமன்றம் போக வேண்டும் என்றில்லை. இவங்களோட பதர்களோட போய் நாம் எப்படி பாராளுமன்றத்தில் குந்திக்கிறீங்கிற பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. சுத்தப்படுத்துவோம் என்று சொன்னார். அவங்களுக்குள்ளேயே சுத்தப்படுத்தி கொண்டாங்க. ஒருவன் பட்டத்தோடிக்கான், பொண்டாட்டியோடிக்கான், புருஷனோடிக்கான், ஆக்களை காணல்ல. ஆகவே இந்த பாராளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்பதல்ல. ஆனால் யார் யாரெல்லாம் அதாவுல்லாவை தோற்கடிப்பதற்கு எந்த உத்தியோகத்தர்கள் பின்னாலே இருந்தார்களோ அவங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஒருவரை அல்ல, பல ஆயுத குழுக்களை, ஆயுதம் தாங்கியவர்களை பார்த்தவர்கள். இங்கு சும்மா சில்லாட்டுகள் தெரியும். எலி அறுக்கும் தூக்கா இங்க உள்ள கேசுகள். ஆகவே தேர்தல் முடிந்த கையோடு 72ஆல் தோற்கின்ற பொழுது மக்கள் எவ்வாறு குவிந்து நின்றார்களோ, அதன் மூலம் எவ்வாறு அனர்த்தங்கள் நடந்ததோ, இவைகளில் அனுபவம் கொண்டவர்களாக, உங்களுடைய முகங்களை பார்க்க முடியாதவர்களாக, உங்களுடைய அழுகையை காண முடியாதவர்களாக நாங்களும் சற்று தூரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருந்தது. எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியிருந்ததனால் தான் தேர்தலின் பின்பு இந்த நீண்ட நாட்கள் ஒரு கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கவில்லை. முதலிலே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அக்கரைப்பற்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கணக்கின்படி 33,000க்கு அதிகமான வாக்குகளை நாம் பெற்றோம். எமது கட்சி சிலிண்டர் சின்னத்தில் பெற்றிருக்கிறது என்றால் அதை பார்க்கலாம் எவ்வளவு பெற்றோம் என்று. அப்படித்தான் என்றால் கூட 14,000க்கு மேற்பட்ட மக்கள் அக்கரைப்பற்றில் தான் வாக்களித்தார்கள். உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அது எனக்குடைய கடமை. மற்ற ஊர்களிலும் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் பல வாக்குகள் இந்த எலிகளால் அறுக்கப்பட்டது. அவர்கள் பாராளுமன்றம் போகக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறது என்றது போல் காட்டினார்கள். மாற்றம் வேண்டும் என்றார்கள். அதாவுல்லாதான் மாற்றம் கொண்டு வந்தவர்கள். தேசிய காங்கிரஸ் தான் மாற்றம் கொண்டு வந்தது. 5% வாங்காமல் உத்தியோகங்களை கொடுத்திருக்கிறது. அபிவிருத்திகளை முறையாக நாடு முழுவதும் செய்து காட்டியிருக்கிறது. ஆதம்பாவாவை நாடு முழுவதும் சென்று உயர்ந்தும் பணித்தும் பார்க்க வேண்டும். நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் என்னென்ன அமைச்சுகள் அதாவுல்லாவுக்கு கிடைத்தனவோ விழிந்து கறந்து பங்கரானைக்கு போங்கள், அன்றாபுரத்துக்கு போங்கள், வெலிகமைக்கு போங்கள், கொழும்புக்கு போங்கள், கதிர்காமத்திற்கு போங்கள், புத்தளைக்கு போங்கள், புத்தளை பஸ் நிலையத்துக்கு போங்கள், புத்தளை நகர சபைக்கு போங்கள். நாடு முழுவதும் செய்திருக்கிறோம். அபிவிருத்தியில் நேர்த்தியான அபிவிருத்தி செய்திருக்கிறோம். எல்லோரும் தலைவர் அஷ்ரஃபுடைய காலத்திலும் பணத்தை கொடுப்பார். ஏதோ செய்தார்கள், காணவில்லை. எங்களுடைய காலத்தில் நாங்கள் நின்று செய்த வேலைகள், நமது டிரைனேஜ்,
இதுவரைக்கும் ஒரு கானுடைய கல் உடைந்திருக்காது என்று ஒருவர் சொன்னார். ஒரு லொரி நெல்லோடோடு வாகனம் அந்த கல்லிலே ஏறி போக வேண்டும் என்பதற்காக அப்படி திட்டங்களை போட்டு செய்தவர்கள். மற்ற இடங்களில் அவர்கள் இடம் தந்திருந்தால் இன்னும் அழகாக செய்திருப்போம். இந்த ஒரு பாடசாலையிலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கை ஆரம்பித்தோம். மற்றவைகளை செய்வதற்கு பைசல் விடவில்லை. துறப்பதற்கு ஒரு தண்ணி பவுசரை பைசல் தரவில்லை. நான் கொடுத்த பவுசரை இந்த ஊரில் கழுமுனையில் அவ்வாறு அபிவிருத்திகளை செய்ய போன பொழுதுதான் கல்லறிந்து துவக்கு வேட்டுகளும் வைக்க வந்தார்கள். அந்த மண்ணுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களை யார் யாரெல்லாம் வரவேற்று விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை செய்திருக்கிறோம். வைத்தியசாலை அது ஒரு விஷயம் அல்ல. ஆனால் நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட ஒரு வைத்தியசாலை இருக்கிறது என்றால் இலங்கையில் அதுவும் ஒன்று. யாரும் பார்க்கலாம். இந்த பாடசாலையும் பார்க்கலாம், டெக்னிக்கல் காலேஜை பார்க்கலாம். சந்தை கட்டடம் குறையில கிடக்கிறதுக்கு கொசவனுக்கு என்னடா அங்க வேலை? அது என்ன என்று இன்னுமே தீர்மானிக்க முடியாத பிரச்சனைகள் இருப்பது அவர்களுக்கு தெரியுமா? பாவம் இந்த மீனவர்கள், மீன் விற்பனையாளர்கள் முழங்கால் பதிகிற சுருப்புக்குள்ள மீன் வித்து கொண்டிருந்தாங்களே, இதுல வில்லுங்கடாண்டு கொண்டு அனுப்பினோம். இன்றைக்கு அந்த இடம் மீன் விற்பதற்கு அங்கே இருக்கின்ற ஆமதுருக்கள், அந்த கோயில் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அந்த இடம் பொருத்தமில்லை என்று. அது வேறு விஷயம். இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக பதவி துறக்கின்ற அந்த காலம் அதற்கு முன்பு அடுத்த பேஸை கட்டுவதற்கு பணமும் ஒதுக்கீடு செய்தோம். சந்தையிலே உள்ள எல்லோரையும் அழைத்து எத்தனை முறை கூட்டங்களை வைத்து வாதாடினேன். உடனடியாக டெம்பரரியாக அதற்குள் போங்கள், மற்ற விடயத்தை கட்டி முடிப்போம் என்று. அரசியல் காரணங்களும் வேறு காரணங்களும் அவர்களும் உதறி தள்ளிவிட்டார்கள். அந்த அநியாயத்திற்கு இன்றைக்கு சந்தை கூனுண்டு போயிருக்கிறது. அத்தாவுல்லா கட்டிய எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெரிய வள்ளிவாசல் மாஷா அல்லாஹ் படம் அப்படி வந்திருக்கிறது. நகரப்பள்ளியும் அப்படி வர இருந்தது. 2 பேர் கெடுத்தார்கள் அப்பொழுது. ஆகவே அதுவும் குறுகி ஏற்கனவே இருந்த கட்டடங்களும் அப்படி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். நாடும் உலகமும் இங்கு வந்து இது இலங்கையில் இருக்கிறதா என்ற ஒரு பாக்கை பற்றி கேட்கிறான் ஒரு வெள்ளக்காரன். இப்படி பணி செய்தவர்கள் நாங்கள். அக்கரைப்பற்றுக்கு மாத்திரம் அல்ல, எங்கெங்கெல்லாம் இடம் வந்தார்களோ அங்கெல்லாம் செய்தோம். இந்த ஊரில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் எங்கு கட்ட வேண்டும் என்று நான் போய் நின்று உடைத்துத்தான் அதனை தொடங்கினேன். ஊர்வாதம் எங்களுக்கு கிடையாது. திருகோணமலையில் ஒவ்வொரு நகரமும் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், பாடசாலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு காண்டோம். மட்டக்களப்பில் இருக்கின்ற மக்களுக்கும் அவ்வாறுதான் நினைக்கின்றோம். நாங்கள் ஒரு கட்சி, தலைவர் அஷ்ரபினுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள், அதே கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள், எங்களுக்கு அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, மூதூர் எல்லாமே ஒன்றுதான், நாடும் ஒன்றுதான், தமிழர் முஸ்லிம்களும் எங்களுக்கு ஒன்றுதான். எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் தான். சுருங்க சொன்னான், நாங்கள் தான் முன்மாதிரியான சமூகம் என்று காட்ட வேண்டியவர்கள். ஒரு பெரிய அரசியல் பாசறையிலே புடம் போடப்பட்டு ஒரு சிறிய வயதுக்குள் பல்லாண்டு காலம் உயர்ந்த அரசியல், நான் என்ன ஜனாதிபதியாக போறேனா, பிரைம் மினிஸ்டராக விடுவானா, அவற்றை
நாங்கள் வைத்து எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த அனுபவங்களை பெறுவதற்கு காரணமாக அடித்தளமாக இருந்த அக்கரைப்பற்று மக்களை இன்று மற்றவர்கள் திட்டுகின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. எல்லோரும் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்காக பாடுபடுகிறார்கள். இருந்த தங்கத்தை விட்டு போட்டு அவன் அந்த அந்த எம்பி தங்கம் என்று கூப்பிடுறான். யாழ்ப்பாணத்துல தங்கத்தை விட்டு போட்டு பித்தளை எடுத்துக்கு திறார்கள். அவை அப்படி அக்கரைப்பற்று மக்கள் இல்லை. ஆனால் சில விசமிகள் இந்த ஆட்டுக்குட்டி பாட்டில் அடித்தளத்திலே இருக்கின்ற அந்த விசமிகள் நமது வாக்குகள் சிலவற்றை எடுத்தார்கள். அவர்களையும் நாங்கள் நோக முடியாது. அத்தாவுல்லாவை அந்த காலங்களில் இருந்து எவ்வாறு தோற்கடிப்பது என்று நினைக்கின்ற எல்லோருமே ஒன்று சேர்ந்தார்கள். கொடிகிழி கம்பம் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வகையான தோற்றங்களிலே வந்து இந்த முறை ஜேவிபியோடு சேர்ந்து அந்த மார்க்கத்திர பேரையும் வச்சு இயக்கங்களை வச்சு அந்த வாக்குகளையும் பிரிச்சாங்க. அது கூடாது. அந்த அழகா சொன்னான் நூர்தி மாசர் கொந்தனே, எத்தனை ஆண்டுகளுக்கு இவ்வாறு ஏமாற்றப் போகிறீர்கள்? பிரதேச சபையிலே ஏமாற்றினீர்கள், ஒன்றும் உங்களுக்கு செய்ய தெரியாது, செய்து காட்டவில்லை. மேடையிலே பேசுகின்ற பொழுது இதென்ன உள்ள பார்க்க தெரியுமாங்கால் அட லூசி நாம் தாண்டா அதுவும் கட்டின ஒரு சத்தத்தை காணல. நான் காட்டின இடம் சகஞ்ச மருதுல அங்க இருக்கிற தோணா அதை அழகுபடுத்தணும் தோண்டணும் என்று எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறேன் தெரியுமாமா. இங்க உள்ளாக்களுக்கு அது ஊரண்டா தானே இதுவும் தெரியும். சும்மா அங்கேயே இருக்கிற குருடனை கொண்டு வந்து முடியலாங்க. இவ்வளவு ஒரு பிழையான விஷயங்கள். இதற்கு இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? ஒன்று அரிசிக்கு, இல்லாட்டி காசுக்கு, இல்லாட்டி சாமானுக்கு போயிருக்கணும். அப்படி ஒரு சமூகமாக நாங்க இருக்க போறோமா? இன்றைக்கு இந்த நாடு மொத்தமாக அழுகிறதே, யாரென்று தெரியாமல் வாக்கு போட்டு விட்டோம் என்று நாடு அழுகிறது. பாராளுமன்றத்தை பார்த்து சிரிக்கிறது. ஒரு பாடசாலையாக இருந்தாலும் அங்கு ஒரு 50 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதிபரையும் 50 பேரையும் ஒரே நேரத்திலே மாற்றுவதில்லை. பாராளுமன்றம் என்பது ஒரு சம்பிரதாயம். அதனை படித்தவர்கள் தெரிந்தவர்கள் இருக்க வேண்டும். எல்லோரையும் வடித்து துரைத்து அனுப்பிவிட்டு தெரிந்த தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கா அங்கு அலரி மாளிகையில் இருக்கிறார் அல்லது அவர் ஆபீஸ்ல இருக்கிறார். அங்க பாராளுமன்றம் நடத்த தெரியாது. பிசிமிச்சலி போன சபாநாயகர் கொஞ்சம் ஆட்டுக்குட்டிய கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சு இருக்கார். கண்டு இல்லை. அது எப்படி போடுறன்னு தெரியாது. வட்டுக்கருந்து காகம் பார்க்க இருந்துச்சு பார்த்து போட்டு யாமா ஆண்டவர் நான் எனக்கு செல்றவன் இந்த ஊரான் பகடி கலைக்காதவங்க உடுங்க. வேற என்ன சீரியஸா காட்சி என்ன அப்புறம் சீரியஸா காட்சி என்ன இறஞ்சு இதோ என்று போட்டு அட்டாலஜன் இல்லை அவரு காய்ச்ச மாதிரி காய்க்கலாமா? சும்மா எது இடக்கு முடக்குண்டே அவருக்கு தெரியல. தமிழ் ஒன்றுக்கு அழைப்பு விடுப்பது எப்படி என்று அவருக்கு தெரியாது. 3 ஆசனம் அம்பாறையில் இழந்து மட்டக்களப்பில் சரி, திருகோணாமலையில் ஒன்றுமில்லை, மற்ற ஊர்களில் ஒன்றுமில்லை. எப்படி இருந்த இயக்கம்? நாங்க அடிவிடக்கூடிய சொல்றோம். தம்பி முந்தனே
டாக்டருக்கு தான் தெரியும். எத்தனை நிகழ்ச்சிகள். அது வேண்டாம், அதை பற்றி நமக்கு வேண்டாம். இருந்தாலும் அதற்கு மாற்றமாக நிகராக ஆல்டர்னேட்டிவ் கட்சியாக தேசிய காங்கிரஸ் தான் செய்திருக்கிறது. தேசிய காங்கிரஸ் செய்யவில்லை அல்லது பிழையாக செய்தது என்று யாராவது எந்த கட்சிக்காரனாவது அழைப்பு விடுக்கிறேன், வாருங்கள் பேசுவோம். கொரோனாவா, இனத்தீர்வா, வடகிழக்கா, யுத்தமா, அபிவிருத்தியா, பொருளாதாரமா? எம்பட்டு லூசுகள் பெய்கிற மழை, இலங்கையில பெய்கிற மழை. இந்த மழை தண்ணியை வச்சு கொண்டு எப்பயோ மின்சாரம் உற்பத்தி செய்துட்டோம். இந்த மழை தண்ணியை வச்சு கொண்டு முடியுமானவரை தேக்கி வைத்துக் கொண்டு நமது மின்சாரம் மாத்திரமல்ல, மீன்பிடி மாத்திரமல்ல, விவசாயம், மாடு வளர்ப்பு என்று நாம் தன்னிறைவு அடையக்கூடிய நாட்டை வைத்துக் கொண்டு வெளிநாட்டவர்களுடைய தேவைகளுக்காகத்தான் தேங்காயம் கொலஸ்ட்ரால் தான் என்று ஒட்டு நாம காணாத லேபிள்கள்ல எண்ணெயை அனுப்பி இப்ப எல்லாருக்கும் வருத்தம். எண்ணத்துல பொறிக்க மண்டே தெரியா, பக்கத்துல எண்ணத்தை அனுப்புறான்னு தெரியா. பால் ஒவ்வொரு பாய்லர், மெரினா ஹோட்டல், சாந்தி ஹோட்டல், அந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல், ஒவ்வொரு பாய்லர்லையும் பால் இருந்தது. காலத்துல போய் பால் குடிச்சு ஒரு ரொட்டி திண்டு, இடியாப்பம் திண்டு, அல்லது வீடுகளிலே கொண்டு வந்து முறையான தயிர் திண்டு, முறையான எருமனை, முறையான பசுனை, முறையான நாட்டுக்கோழி முட்டை ஒன்றுமில்லை. என்னத்தை கேட்டாலும் பக்கெட்ல போய் புருஷன்காரன் ஓடி ஓடி திர்றான். வயிற்றுக்கு வேளாண்மை செய்தவர்கள் நமது சமூகம். வயிற்றுக்குத்தான் வயல் செய்தது. 6 மாதத்துக்கு ஒருக்கா போய் 4 மாத்தியான விதைச்சி கொண்டாந்து ஒரு 7-8 மூடைய வகுத்துக்கு வச்சு அதையும் எடுத்து அடுத்த வெள்ளாவற்றத்துக்கு கடையில தேவைண்டா அதுலேயும் கொஞ்சம் சாமான கொடுத்து கடையில வாங்கி ஒரு நல்ல உணவுகளை நம்மவர்கள் உண்டவர்கள். இன்றைக்கு தேங்காங்கடாண்டு கேட்டா குரங்கு தீங்கிதங்கான், மின்சாரம் என்னடாண்டு கேட்டா அதுவும் குரங்கங்கான். இதா இந்த நாடு? எவ்வளவு நீர்! இந்த 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 காலம் இவ்வளவும் கடந்த இந்த வெள்ளம் ஒரு புறம், கடந்த காலம் வெள்ளத்தின் பொழுது இங்க இருக்கிற டிடிஐ, ஜிஏ எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் காட்டுறோம். களியோடை கங்கால தண்ணி பரவின இடம், களியோட அந்த சந்தியிலிருந்து ஆலிமுடை சேனைக்கு போற வழியில தண்ணி பரவின இடம், இவைகளெல்லாம் தண்ணி கூட வரும்போது பாய்வதற்கு விடுங்கள் என்று சொல்லுகிறோம். குளம் எல்லாம் சுருங்கி போய்த்து உங்களுக்கு தெரியாது. 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய குளங்கள் எல்லாம் நாமல் நினைக்கின்ற கொள்ளளவோடு இப்பொழுது இல்லை. பெய்கிற மழைகள் எல்லாம் அப்படியே ஓடி நமக்குள்ளே வருகிறது. நாம் வழிவிடாமல் இருக்கின்றோம். இங்கினியாகல குளத்தை பற்றி ஒரு சிங்களவர் ஊடகத்துக்கு பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், அதனுடைய காலம் முடிந்து விட்டது, கடவுள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று. இங்கினியாகலைக்கு என்னவும் நடந்தா நாம இல்ல கரையோரம். வார தண்ணிய விடுங்கடாண்டாத கூட உரம் இல்லை. எங்க தண்ணி வருதோ அதைத்தான் நிரப்பிக்கிட்டு அதுக்குள்ளாம் பார்க்கிறோம். நமக்கு சூழல் தெரியாது, சுற்றாடல் தெரியாது. படித்தவர்கள் என்கின்ற உத்தியோகத்தர்கள் எல்லோருமே பிழை செய்கிறார்கள். தங்களுடைய சுயநலங்களுக்காக சூழலை, சமுதாயத்தை, எல்லாவற்றையுமே அதிகாரிகள் சேர்ந்து சூறையாடுகிறார்கள். அப்ப இப்படி நெல்லு விளையும். ஏன் கொள்ளுகிறேன் தெரியுமா? கடந்த போகம் மாறி போகும், இந்த நடந்த மாறி போகும். எந்த விவசாயியின் முகம் சந்தோஷமாக இருக்கிறது? கடைசி நேரத்தில் எப்படி நம்மை தாட்டு கொண்டு போகிறது? இதே கேள்வியை கடந்த மாறிப்போகத்தின் பொழுது மொன்றாகலையிலே இருந்து வந்த டிடிஐயிடம் நான் சொன்னேன். உதாரணத்திற்கு டிசிசியிலே சொன்னேன், ஹெடோயா என்கின்ற குளத்தினுடைய தண்ணி
பொத்துவிலில் தான் வந்து விழ வேண்டும். நீங்கள் நீர் பாய்ச்சுகின்ற நேரம் எங்களுக்கு தண்ணி தருவதில்லை, அழிவு வார நேரம் மட்டும் தண்ணியை திறந்து மக்களினுடைய விவசாயத்தையும் ஊரையும் அழைக்கிறீர்கள். அதை விட ஹெடோயாவை டெவலப் பண்ணுங்கோ, ஹெடோயாவை பிடிச்சி வளர்ச்சிருக்கிறார்கள், எழுப்பிடுங்கோ, அவர்களுக்கு ஊடு கட்டி கொடுங்கோ. இது நாம சொல்றோம், வேற யாரு சொல்ற? எவ்வளவு அனுபவம் நீர்ப்பாசனத்தில் நமக்கு இருக்கிறது. இப்படி மலையகத்திலே பெய்கின்ற மழை அப்படியே திருகோணமலையில் எத்தனை ஆறுகளாக தண்ணி ஓடிக்கொண்டே போகிறது. காஞ்சன அமைச்சராக இருந்த பொழுது கடைசியாக நடந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் நான் கேட்டேன், மின்சார சபையினுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பேச்செல்லாம் முடித்துவிட்டு அங்கிருந்து வார தண்ணி எவ்வளவு தூரம் ஓடி வந்து கடலுக்கு போகிறது, அதற்கிடையில் எத்தனை இடங்களில் நீங்கள் மின்னை சுத்த வைக்கலாம், எவ்வளவு மின் உற்பத்தியாகும் என்றவுடன் நீங்கள் சொல்லுவதில் நியாயம் இருக்கிறது, இப்பொழுது புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் செய்ய விட மாட்டார்கள். ஏனென்றால் இலங்கையில் ஆக கூடுதலாக மழை பெய்கிறது. இவர்களுடைய மின்சாரத்தை நீர் மின்சாரம் இல்லாமல் ஆக்கிவிட்டால் யாராவது கப்பலிலே கொண்டு வந்து நமக்கு மின்சாரம் தரப்போகிறார்கள். தேங்காய் எண்ணெயை கூடாதென்று எப்படி அனுப்பினார்களோ அது போன்றுதான் பால் உற்பத்தியை குறைப்பதற்கு பால் அருகுக்கு கட்டுப்படுத்த ரவுண்ட் அப்பை கொடுத்து நமது நல்ல பயிரினங்களை, அருகை போன்ற ஒரு மருந்து, பால் அருகை போன்ற ஒரு சத்துள்ள ஒரு சாமான் இல்ல, உலகம் தேர்ற சாமான் நமக்கு இயற்கையா கிடைக்குது. நான் எங்கேயோ ஒரு தமிழ் பிடியன் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பிடியன் சொல்றான், டேய் இலங்கையில ஒரு பால் கோப்பை 100 ரூபாடா, இங்க பாடுறா புல்ல என்று காட்டுறான் பேஸ்புக்ல. இவர்கள் லூசுகள் சொல்றான் அவன் இந்தியாவுக்கு பேஸ்புக்ல. எல்லா நாடுகளிலும் பால் உற்பத்தி மாடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது மண்ணிலும் அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு 2 ஏக்கர் 5 ஏக்கர் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் வருகின்ற அந்த நீருக்கும் இருக்கின்ற நிலத்திற்கும் இருக்கின்ற வளத்திற்கும் உரிய உச்ச பயனை நாங்கள் பெறவில்லை. ஒவ்வொரு போகமும் வேளாண்மையை மாத்திரம் செய்துவிட்டு அதில் தோல்வி கண்டு முழு பொருளையும் அதிலிருந்து தான் நாங்கள் வாங்க வேண்டும். கொச்சிக்காய் மொன்றாகலையில் இருந்து வர வேண்டும், வாழைப்பழம் மொன்றாகலையில் தம்புள்ளையில் இருந்து வர வேண்டும், பால் நியூசிலாந்திலிருந்து வர வேண்டும். அப்படியான ஒரு ஆலோசனை குழுவிலும் கேட்டேன், பக்கெட்ல வர பாலை செக் பண்ணினீங்களா எப்பன்னு கேட்டேன். 5 வருஷத்துக்கு முதல்ல சொன்னாங்க. அப்ப பரவாயில்லை, எப்பயாவது செக் பண்ணிருக்காங்க என்று ஏசி போட்டு விட்டுட்டோம். அப்ப மெஷின் எடுத்து செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அடுத்த கூட்டத்துக்கு போய் கேட்டோன்னு சொன்னாங்க, மெஷின் நியூசிலாந்துல அமெரிக்கா, பால் பாக்கெட் தார வந்தான் மிஷின் தரோடுமா. அப்ப அவன் மிஷின் வந்து கடும் பால் என்று சொல்லும். அது வெறும் கலவை. நாம் குடிக்கின்ற அந்த பாக்கெட் பால்கள் யார் என்ன செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றும் மாஃபியா, முழுது மாஃபியா, வெறும் ரசாயன கலவை. பிராய்லர் கோழி ரசாயன கலவைகளை விட்டு 45 நாளைக்குள்ள பெருக்க வச்சு போட்டு வெட்டி போடுத்தீங்க. நாட்டுக்கோழியை 45 நாளைக்குள்ள பெருக்க வைக்கலாமா? இல்ல. இவற்றை பொருளாதாரத்தை பற்றி முறையாக பேசியவர்கள் நாங்கள் தான். தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி. ஒரு கட்சிக்கு எவ்வளவு கொள்கை தெளிவு இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில். நமது இலங்கையினுடைய உற்பத்தி பழமாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வெளிநாடுகளில் நமது உற்பத்தி தான் அதிக கராக்கி. இந்தியாவில் பல மாம்பழங்கள் இருக்கிறது, பல வகையான மல்கோவா வேண்டுமா, அது வேண்டுமா, இது வேண்டுமா. இலங்கையில் விளைகின்ற ஒரு பழத்தினுடைய டேஸ்ட் அங்கு இருக்காது. இலங்கை ஒரு வேறு மண். இதனுடைய தன்மை என்ன என்பதை உலகம் புரிந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வருகை தொடர்பாக புரிகின்ற அரபு நாடுகள் இருக்கிறது.
இங்கிருந்து தானே எல்லாம் கொண்டு போனார்கள். ஏலம், கருவா, வேண்டுமா, முத்து, ரத்தினம் எல்லாமே கொண்டு போனார்கள். இந்த மண்ணில் எல்லாமே இருக்கிறது. வெள்ளக்காரர்கள், போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், சேர, சோழ, பாண்டியன் எல்லோரும், மலேசியர்கள் எல்லோரும் கொண்டு போனதுக்கு பிறகு இங்கே சாமான் இருக்குது. ஆகவே பொருளாதார கொள்கையை பற்றி நாங்க தான் பேசுறோம். பிரபாகரனுடன் நீதி கதைக்கிறதும் நாங்க தான். இந்த சமுதாயங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை அடையாளம் கண்டிருப்பதும் தேசிய காங்கிரஸ் தான். ஏதாவது ஒரு கட்சி சொல்லட்டும், முஸ்லிம் காங்கிரஸ் வந்து சொல்லட்டும், அவர்களிடத்திலே இருக்கின்ற அவர்களுடைய கொள்கைகளை பற்றி சொல்லட்டும். எதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆடி ஆடி டிவிக்கு பேசுவதை தவிர வேற என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒருவர் சொல்லட்டும். ஏதாவது ஒரு கொள்கை பொருளாதாரத்தில், இனத்தீர்வில், சமுதாய ஒழுங்கமைப்பில், நிர்வாக கட்டமைப்பு. நாங்கள் இந்த நீர்ப்பூங்கா பிரகடனம் செய்தது மட்டுமல்ல, அன்று ரணில் விக்ரமசிங்க வீட்டில் எனது கிழக்கு வாசலுக்கு வருகின்ற பொழுது அவர் சொன்னார்கள், இவ்வளவு பேர் இங்கு குடியிருக்கிறார்கள் இல்லையா என்று கேட்டார். இதானே பிரச்சனை, காணி இல்லை என்று ஒரு செய்தியை கவனமாக சொன்னோம். அந்த செய்தியை கடந்த டிசிசியிலும் சொன்னேன். ஒருவர் எழுந்து நுரச்சோலை விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பும்படி தீர்ப்போம் என்று அங்கே பேசினார்கள். விதாசாரம். ஆனா அப்படி இல்லை, அது ஒரு சீரியஸான மேட்டர். நாங்க சரியா அதை பத்தி உணர்ந்து பேச வேணும் என்று சொன்னேன். அதுக்கு அங்கிருந்த உயர் அதிகாரி ஒருவர், இல்ல அது நீதிமன்றம் சொல்லிருக்குத்தானே, ஆகவே அதுல நாங்கள் மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னார். அப்பதான் நாங்க விஷயத்தை சொல்றோம், இன்னும் அவுக்காத விடயத்தை. நீதிமன்றம் நுரச்சோலைக்கு மட்டுமில்லையே, அங்க இனவிதாசாரத்துல கொடுப்போம் என்று சொன்னா புகழையிலேயே கொடுப்போமே. விளங்குதா? நுரச்சோலை இந்த நாட்டில் காணி பிரச்சனை தீர்வதாக இருந்தால் நுரச்சோலையினூடாகத்தான் தீர்க்கப்பட வேண்டி வரும். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொழுது சந்தர்ப்பம் நமக்கு வரும். இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற அல்லது காணி வழங்குகின்ற சட்டத்தின்படி இன வீதாசாரம், மாவட்ட வீதாசாரம் அல்லது தேசிய வீதாசாரம். நாங்க சொல்றோம் மாவட்ட வீதாசாரம், தேசிய வீதாசாரம், டிவிஷனல் வீதாசாரமும் இருக்கலாம் தானே, அது ஒரு ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன், தேசிய வீதாசாரமோ மாவட்ட வீதாசாரமோ இருக்கட்டும், அது நுரச்சோலைக்கு மட்டுமல்ல. வீடு 10-100 எடுக்கலாம். அது ஒரு அரசியல் தலைவி புரியாமல் செய்து கொண்ட விஷயம். அத்தாவுல்லாவும் தேசிய காங்கிரசும் அப்படி சுயநலமானவர்கள் அல்ல. வட்டமடு பிரச்சனையை தீர்த்து கொடுத்தோம். வழக்குக்கு போனாங்க ஒரு பார்ட்டி. அது நமக்கு தேவையில்லை, அதுல நம்ம கட்சிக்கு இருக்க தேவையில்லை. கஷ்டப்பட வேண்டி வந்தது. இதே வட்டமடு மாதிரி ஒரு பிரச்சனை கிண்ணியாவிலே இருக்கிறது. இதே விவசாயிகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் இருக்கின்ற அங்கும் ஒரு வட்டமடு இருந்தது, குரங்கு பாஞ்சானில். உங்களுக்கு தெரியாது. திருவண்ணாமலை மக்களினுடைய வனப்பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகள், விவசாய காணிகளை விடுவிப்பதற்கான பணிகளை செய்தோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவ்வாறு செய்ய போனோம். ஆனால் அங்கு ஏற்கனவே அது முந்திவிட்டது. அம்பாறை மாவட்டத்தில் பலதரம் கூடிய கூட்டங்களில், இங்கு மாத்திரமல்ல உயர் கூட்டங்கள் பலது நடந்து, எல்லாவற்றையும் நான் சொல்லுவதை கேட்ட பின்பும் அதுல உள்ள ஆபீசர் சொல்லுவார், அந்த வழக்கு சம்பந்தமாக கலப்பார். அதெல்லாம் உடைச்செறிஞ்சோம்.
நான் நினைக்கிறேன் 185 ஏக்கரை தவிர மற்றவைகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்து முடிந்திருந்தது. 185 ஏக்கரையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் காலத்திற்கு சற்று முன்பு அதற்காக போராடினோம். ஆகவே எல்லாமே யாரோ யாரோ விட்ட பிழைகளால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களை நம்மால் திருத்த முடியாமல் இருக்கிறது. அவசரமாக ஒருவர் எதை செய்யக்கூடாதோ அதை வேறு காரணத்திற்காக துணிந்து போய் நுரச்சோலையில் இறங்கியதால் எண்ணம் பிழ இன்னமும் நாம மீளல்ல. அதற்காக மீளாமல் விடுவதென்பதல்ல, அதனை கடும் கவனமாக காய் நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு இடத்தில் அல்ல, எதுவாக இருந்தாலும் அக்கரைப்பற்று வட்டமடு அல்லது அக்கரைப்பற்று நுரச்சோலையை பற்றி நினைக்கின்றவர்கள் மாத்திரமல்ல தேசிய காங்கிரஸ், மாவட்டம் முழுவதும் நாடு முழுவதும் வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கும் முறையான காணிப்பகிர்வு வேண்டும் என்பதை பாராளுமன்றத்திலே கொமிஷன்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது இங்கு மௌலானா சொல்லுவதற்கு நிறைய அவருக்கு நேரம் போதாமல் போய்விட்டது. வளப்பங்கீட்டு கொமிஷன் சம்பந்தமாக நாங்கள் பேரொன்றை கொண்டு போனோம். மாற்றத்தை என்ன நடந்தது? யாரும் அதனை கண்டுகொள்ளவில்லை. மனோ கணேசன் அடுத்த கிழமை கண்டுதான் சொன்னார், மினிஸ்டர் நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க சார், ஒரு முக்கியமான விஷயம், நாங்க அதுல கவனிக்கல, நீங்க சொல்லையும் இல்லை, அது எல்லாருக்கும் தேவையான விடயம் என்று. ஏதாவது கட்சி மாநாடுகள் நடக்கின்ற, அதாவது ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் நடக்கின்ற பொழுது எல்லாரும் நம்மளோட ரவுஃபைக்கையும் இருப்பார், சம்பந்தன் இருப்பார், சுமந்திரன் இருப்பார், மற்ற விக்னேஷ் எல்லாரும் இருக்கின்ற போது இவற்றை சொல்லி இருக்கிறோம், உதாரணம் காட்டியிருக்கிறோம். அக்கரைப்பட்டை உதாரணம் காட்டியிருக்கிறோம், திருக்கோவிலை உதாரணம் காட்டியிருக்கிறோம், நிர்வாகம் சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஆகவே தேசிய காங்கிரஸ் என்பது அக்கரைப்பற்று அல்லது அத்தாவுல்லாவுடைய வெற்றி என்பது அல்ல. தேசிய காங்கிரஸ் தான் சவால் விடுகிறேன், சிறுபான்மை கட்சிகளிலே இந்த நாட்டின் முக்கியமாக செய்ய வேண்டிய அத்தனை விடயங்களையும் முறைப்படி நாங்கள் தான் முன்கொண்டு போயிருக்கிறோம். அப்படியான மக்கள் மத்தியில் ஒரு தலைவனை வளர்த்து ஒரு கட்சியை உருவாக்கி பலதரம் ஒன்றிணைந்து வாக்கு போட்டு முன்னுதாரணமாக காட்டிய மக்களுக்குள் அரித்து இப்பொழுது இந்த மக்களையும் ஏமாளிகளாக பழைய அதே வரலாற்று விடயங்களை தொட்டு பேச வேண்டிய ஒரு ஊராக அக்கரைப்பற்றை மாற்றியிருக்கிறார்கள். அக்கரைப்பற்று மக்கள் அப்படி அல்ல. கிழக்கு மக்கள் பொதுவில் தேசிய காங்கிரஸ் என்கின்ற கட்சி மாத்திரம்தான் நமக்குரியது, நமக்கு வேலை செய்திருக்கிறது, முறையாக பங்களித்திருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குக்கு அரிசி கொடுத்தாங்களே, திங்கிறதுக்கு அரிசி இல்லை. வீட்டுக்குள்ள நெல்லும் அரிசும் வைத்துக் கொண்டிருந்த சமூகம் இப்படித்தான் வாக்குகளுக்காக பணத்திற்காக நமக்கு தெரியாத இந்த விடயங்கள் வரலாறுகளை தெரியாத பிள்ளைகள் ஏமாற்றி இவ்வாறான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. ஆகவே ஒரு 2-3 மாதங்களுக்குள் தேர்தல் முடிந்து 1 மாதத்திற்குள்ளேயே நாம் எவ்வளவு பிழைவிட்டோம் என்று இந்த நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் இப்பொழுது வீதியிலே நிற்கிறார்கள். மல்வானையில் சேவி ஸ்டேஷன்ல கண்டாங்க ஒரு டீம், சார் நீங்க தோத்துதான் சார், எங்களுக்கு கவலை, நீங்க எங்கள்கிட்ட வாரதும் இல்லை சார், இவங்களை எப்படி சார் விரட்டுறேன்னு கேட்காங்க, கூட்டி எடுத்து நீங்க விரசிங்களா எப்படி என்று. இந்த அரசாங்கத்தை பற்றி நான் சொல்ல வரவில்லை.
அனுரகுமாரை பற்றி நான் சொல்ல வரவில்லை. யாரோ ஒருவர் சிங்கள சகோதரன் தான் வர வேண்டும். ஆனால் இவர்களை நாங்கள் நன்கு அறிந்தவர்கள். நன்கு அறிந்தவர்கள் சொல்லுவதை விட்டுவிட்டு அறியாதவர்கள் உடைய கதையை கேட்டு, நான் சொன்னேனே இனத்தீர்வு, இனப்பங்கீடு, வீதாசாரம் என்றதை பேசுகின்ற பொழுது, நாங்கள் ஒரு கமிஷனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவைகளெல்லாம் இப்பொழுது ஏன் அதை நாம் செய்யவில்லை என்பதை பற்றி பின்னோக்கி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் தெரியுமா? கடைசியாக சுதந்திரத்துக்கு முன்னரிருந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு கேபினட்டிலே இருந்த அந்தஸ்தும் இல்லாமல் போய்விட்டது. இனவீதாசரப்படி என்றால் எங்களுக்கும் 2-3 அங்கே இருக்க வேண்டும். கேபினட் என்பது ஒருவரை அலங்கரிப்பதற்காக முஸ்லிம்கள் அப்படி பேசவில்லை. தீர்மானம் எடுப்பது அரசு என்பது கேபினட். அரசு, அரசாங்கத்தில் முஸ்லிம்கள் இல்லை. அங்க ஒரு மௌலவி அது இதெல்லாம் சொல்லி போட்டு இப்ப முஸ்லிம்கள பிரச்சனை வந்தா நாங்க மட்டும் பொறுப்பு இல்லைன்னு சொல்றாரு ஒரு மௌலவி. கேபினட்ங்கிறது யாரையும் அழகுபடுத்துகின்ற விடயம் அல்ல. இந்த நாட்டில் வாழுகின்ற ஒரு சமுதாயத்திற்கு இருக்க வேண்டிய அடிப்படை உரிமை, அதையே இல்லாமல் செய்து விட்டார்கள். எனவே இது எல்லாத்தையும் விட இன்னொரு சீரியஸான விஷயம் இருக்குது. இலங்கையில சரியா சட்டம், முஸ்லிம்கள்ல திருமண சட்டம். இப்ப ஒரு பொடிச்சி வந்துகிட்டேன்னு ஏகாதைக்காவது புள்ளோட பேர் என்ன, என்னையோசா, அவ முஸ்லிம் திருமணத்தை மாத்தி முஸ்லிம்களுக்கு விடுதலை கொடுக்கணுமா? அதெல்லாம் நம்ம பேசிக்கிறீங்களா? அது முஸ்லிம்களுடைய திருமண சட்டமும் அந்த சரியா சட்டங்களும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கு தேவையான விஷயங்கள். உதாரணமாக 16-18 வயதிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் பற்றி பேசப்படுகிறது. சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் சிச்சி அது 18 தான் ஆக்கணும், கடும் விஷயம் என்று சொல்வார். என்னத்துக்கு சொல்றாரு தெரியா? இதுக்கடையில 16-15 சிங்கள பொம்பளையில எவ்வளவோ பிரச்சனை இந்த நாட்டில் நடந்திருக்குது. அப்ப விஜயதாச ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த பொழுது நாங்க எல்லாரும் கூடி கதைச்ச ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய சொன்னேன், தம்பி 30 வயசுலேயும் குமருகள் கிடக்கு மாப்பிள்ளை இல்லாம, இங்க 18 வயசுல பாஞ்சு விழுந்து கல்யாணம் பண்ணணும் என்ற விஷயம் இல்லை. ஆனால் தேவை ஏற்பட்டால் 16 வயதிலும் பண்ணுவதற்கான இடைவெளி வைக்க வேண்டும், ஒரு புறநடை உருவாக்கப்பட வேண்டும் ஓம் என்று சொன்னார். பாருங்க, படிச்சவனுக்கு விளங்குது. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பானது என்றதை விளங்கப்படுத்தினோம். திரும்ப சொன்னாங்க, இந்த ரெஜிஸ்டர் பண்ற காவிங் கோப்பில அவ சைன் பண்ணணுமா? இதை காட்சி போன அதுக்குள்ள போயிருவோம். உண்மைக்கும் இவங்களுக்கு தெரியா. இது இந்தியாவுல ஏற்கனவே குழப்பம். இது இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவதற்கு இறங்கியிருக்கிற ஒரு கூட்டம். பிரைம் மினிஸ்டர் கூட்டம் அதான் என்று சொல்றாங்க. இப்ப விட்டு வெளிச்சம் அவரு காசு கொடுத்த கதையெல்லாம் பிரைம் மினிஸ்டரோட இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்ஜிஓ செய்யறாக்களுக்கு இஸ்லாத்தையும் ரசூலுல்லாவையும் அவருடைய செயலையும் பிள்ளைண்டு காட்டணும். முஸ்லிம்கள் சின்ன பருவத்தில் கல்யாணம் முடிக்காங்க என்று ஏதோ அது இஸ்லாத்துக்குள்ளால கொண்டு வர பாக்குறாங்க. அவங்களுக்கு அறிவில்லை. ஏன் அறிவுள்ள முஸ்லிம் எம்பிமாரெல்லாம் போயிருக்கிறாங்க, உலமாக்கள் உட்பட. அந்த சரோஜாவுக்கு சொல்ல வேண்டியதான இஸ்லாம் சம்பந்தமாக. ஆகவே எல்லாவற்றிலும் கையடிக்கின்ற இவர்களுக்கு நம்மவர்கள் வாக்கு போட்டு விட்டு வீட்டிலே தூங்குகிறார்கள். எங்க மணியும் மாலுமாவாக்களும் எங்க இருக்காங்களா?
எதை பற்றி பேச வருகிறார்கள்? தேர்தலுக்குள் வந்து பேசினார்கள். மாற்றம் வேண்டும், அது வேண்டும். வேறு எத்தனை நாளைக்கு இருக்கிற அவர் போக வேண்டியதானே? அல்லாவை உங்கள்கிட்ட கொடுத்து போடலாடா போக வேண்டியதானே எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு இங்க ஒன்றும் ஆசை இல்லை. சிறிய வயதிலே அல்லாஹ் தாலா எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நாங்கள் அனுபவித்தது என்றதை விட அவற்றை வைத்து கசக்கி மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களுக்கு இப்பொழுதும் கஷ்டம்தான். நாங்கள் உழைத்து இங்கு பொருளாதார ரீதியாக பெரும் குபரர்களாக நாங்கள் இல்லை, மக்களுக்காகவே செய்தோம். ஆனால் கட்சி என்கின்ற அடிப்படையில் அடுத்தது ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது பாராளுமன்றம் யார் என்பதையெல்லாம் நாங்கள் தீர்மானித்தாக வேண்டும். இங்க உள்ளாக்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆத்துக்குள்ளால குடி தோண்டி வந்தால் அவளை எடுத்துக்கு போய் தருவார்கள். அப்படி அல்ல. ஒரு நகர சபையை உருவாக்கினோம், பிரதேச சபையை உருவாக்கினோம், அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். இன்றைக்கு அடிப்படை வேலை செய்ய வாரத்துக்கு உத்தியோகத்தர்கள் பாதுகாத்திருக்கும். ஆகவே என்னுடைய உடன்பிறப்புகளே, இவற்றையெல்லாம் நான் கலந்து அப்படி இப்படி என்று நான் மேய்ந்து கொண்டு வருகிறேன். எது எப்படியாக இருந்தாலும் நாம் இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் ஜனாதிபதி, பிரதம அமைச்சர் யாராகவும் இருக்கக்கூடும். எம்பிமார் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு போவார்கள், அமைச்சராவார்கள், அல்லது அமைச்சர்களை கொண்டு வேலை செய்வார்கள். நான் அமைச்சரே இல்லாத நேரம் எவ்வளவு பண ஒதுக்கீடுகளை இந்த மாவட்டம் கிழக்கு மாகாணம் முழுவதற்கும் செய்தோம். தனக்குரிய பிரதிநிதி முக்கியமானது. தனக்குரிய தலைவன் யார் என்பதை இந்த பிராந்தியத்தில் உள்ள மக்கள், கிழக்கிலே உள்ள மக்கள், இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் முறையாக தீர்மானிக்க வேண்டும். கோட்டை விடக்கூடாது, தவறு விடக்கூடாது. அதற்காகத்தான் வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அதே வரலாற்றுக்கு நாங்கள் போக முடியாது. நமது முன்னோர்கள் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள், எவ்வாறு தேர்தல்களை அடங்கியிருக்கிறார்கள், எவ்வாறு எம்பிக்களை, தலைமைத்துவங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை இன்றுள்ள இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். டபுள் பாக்கெட்டுக்கும் பொத்தானுக்கும் போரல்ல, அப்படி அல்ல. சில நேரம் நமக்கே வெக்கமாக இருக்கிறது. சில நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளில் பெரிய பேச்சு பேசினார்கள். எவற்றை பேசினார்களோ அவ்வளவிற்கும் எதிர்ப்பாகவே நடந்திருக்கிறது. மேடைகள்ல இங்க சில சட்டத்தரணி ஆக்கள், இப்ப ஓத பள்ளிக்கூடம், அவங்களெல்லாம் பெரிய அரசியல் பேசினாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும், காட்டு மாங்காய் நாட்டின் ஒண்ணு தேங்காய் வரைக்கும் ஒண்ணாது இல்லை, காட்டு மாங்காய் தான் பெறும். உங்களை பார்க்கக்கூட உங்களோட ஆட்கள் எப்படி இருந்தாங்க என்கிறத பார்க்கத்தானே வேணும்னாங்க. அது அசில் விடாது. செய்யவும் மாட்டீர்கள், செய்ய விடவும் மாட்டீர்கள். அது அந்த குலம். ஆகவே நீங்களும் வந்து இப்ப அதை எடுத்து தார, இது எடுத்து தார, அது பிழை, இது பிழை. என்ன பிழை? உங்களுக்கு அரசியலை பற்றி தெரியுமா? உங்களுக்கு அபிவிருத்திகளை பற்றி தெரியுமா? பணம் எங்கிருந்து எடுப்பது எப்படி என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. மேடைகளிலே மைக் இருக்கிறது என்பதற்காக அக்கறை பற்றி முழுவதும் பெரும் மேடை போட்டு பேசிவிட்டார்கள். பேசி போட்டு இப்ப படுக்காங்க வீட்டுக்குள்ள. பாதம் பாபா மற்ற வண்டும் விடகரைக்கு போய்க்கிற, அதையும் எனக்கு தெரியாது. நீங்க தேடி பார்க்கணும் எங்க போறாங்க. ஏண்டா இப்படி செய்கிறீர்கள்?
ஒன்று நீங்க வாழும், நான் எம்பியா போறேன் என்று ஓட்டு கேளுங்க, நான் நல்லா செய்வேன் சொல்லுங்க. அதான் உள்ள தோக்கடிக்கணும். இவ்வளவுதாங்க. அட பேனுகாள் அதான் உள்ள தோக்கடிச்சா நீங்க வாங்கலண்டா. என்ன இப்ராஹிம்? ஆகவே ஏன் இவ்வாறு தலைவர் அஷ்ரப் அவர்கள் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நமது வாக்குகளை எடுத்து அம்பாறையில் பலரை உருவாக்குவதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோமோ, அதே வரலாற்றை நீங்க கொண்டாந்து இந்த முறை செய்திட்டீங்களே. இதுதான் அந்த விஷயம். அதே வரலாறு. அப்ப நாம படிக்கிறோம் இல்லையா? படிச்சா அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் அரசியல் வரலாறுகளை நாங்கள் படித்திருந்தால், சட்டத்தரணி என்றால் வாசித்திருந்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்காதா? இவ்வளவு வாக்குகளை போட்டு சம்மாந்துறையில் அள்ளி கொட்டி சம்மாந்துறைக்கு எம்பிஏ இல்லாமலாக்கி புகாரி ரஹ்மானும் நடுத்தருவில் இருக்கா. எவ்வளவு வாக்குகள் அள்ளி போட்டு இண்டிபெண்டன்ட்ல கேட்டு எடுத்திருக்கலாம் சம்மாந்துறை மக்கள். ஏன் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இப்படி செய்யறானோ தெரியாது. போன முறையும் இப்படி. இந்த பிழைகளை எந்த ஊரும் விடக்கூடாது. கல்முனையில் அந்த தம்பி பாவம் ஒன்று விட்டு விட்டம், பருப்பு அரிசி பருப்பு, அவரும் கடைசியா போய் எல்லாரையும் மாடிமாவைக்கு போட சொல்லி, அதே நண்டா கல்முனை தொகுதியில ஒரு எம்பி வந்துடப்படாண்டு ரிசாட கூட்டிக் கொண்டே வாக்கு போட்டு எடுத்து. அல்லாட வேலையை பாருங்க. இப்படி ஆண்டவன் நிறைய விஷயங்களை வெளியிலே காட்டியிருக்கிறான். ஆனால் இந்த சமூகம் இந்த மேடையிலே இருக்கத்தக்கதாக அக்கறைப்பற்று மக்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள். சில ஏற்கனவே சொன்னதை போன்று சில கரையான்கள் அரிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த வரலாற்றை நாங்கள் அடையாளம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதோடு முடிய போவதல்ல. இன்னும் பல தேர்தல்களை நாங்கள் காண வேண்டி வரும். இப்பொழுது உள்ள அரசாங்கம் எங்கு போகும் என்றே நமக்கு தெரியாது. ஆனால் தேசிய காங்கிரஸ் அதனுடைய பணிகளை செய்யும். நமது ஊரிலே இருக்கின்ற மாற்றுக் கட்சிகளிலே இருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும் எதிர்கால அரசியல், இந்த ஊரினுடைய அரசியல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவர்களும் கவலையோடு தான் இருக்கிறார்கள். காலம் வரும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்ல பயணம் போவதற்கு. அதற்கு நல்ல எண்ணம் வேண்டும், நல்ல நோக்கம் வேண்டும். கள்ளத்தனமான எண்ணங்களும் கள்ளத்தனமான நோக்கங்களோடும் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் அவைகளிலிருந்து இறங்க வேண்டும். சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த முறை கடும் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அம்பாறைக்கு வரவில்லை, திருவண்ணாமலைக்கு வரவில்லை. அவர்களும் நமது நண்பர்கள் தான். இந்த சமூகம் அவர்களுக்கு போட்ட வாக்குகளுக்காக அவர்கள் இந்த சமூகத்திற்காக நீண்ட காலம் பணி செய்ய வேண்டும். அவர்கள் சமூகத்திற்கு இன்னும் பணி செய்யவில்லை. இந்த சமுதாயம் நாடு முழுவதும் போட்ட வாக்கிற்கு அவர்கள் இன்னமும் பணி செய்யவில்லை. மன்னாரில் ஒன்று கிடக்கு, அது தனி. வா, அஸ்ஸலாமு அலைக்கும்.